ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் 5 மணிக்கு எழுந்தாச்சு. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் டெய்லியும் ரொட்டீன் வீடியோ போட முடியல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, அவங்கள கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் வெளியே போக வேண்டிய நிறைய வேலை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கும் 3 டைம்ஸ் சி செக்ஷன் பண்ணியிருக்கு. அதனாலேயே என்னால் சில வேலைகளை செய்ய முடியாமல் போயிடும். என் ஹஸ்பண்ட் எனக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய ரொட்டீன் வேலையை நான் அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. வாசல் தெளித்து அழகான கோலம் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சாமி படத்துக்கு விளக்கேற்றி பூஜைகள் பண்ணிவிட்டு சமையல் கட்டில் அடுப்பெல்லாம் சுத்தமாக துடைச்சிட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு போகணும். ஆனால் இன்னும் எந்திரிக்காமல் தூங்கிட்டே இருக்கா. போய் எழுப்பி விட்டுட்டு வந்தேன். தொட்டியில் தூங்கிட்டு இருந்தால் குட்டி பாப்பாவும் சேர்ந்து எந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளையும் தூங்க வச்சுட்டு தான் நான் மீதி வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் செஞ்சுருந்தேன். அடுத்ததாக தக்காளி ரசம் செஞ்சுருந்தேன். தக்காளி ரசத்துக்கு பார்த்திங்கன்னா, பூண்டு, சீரகம், மிளகு, வரக்கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, ஒரு வரமிளகா, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் 2 தக்காளி போட்டு நல்லா கரைச்சிட்டு எப்பவும் போல் தாளித்து கொதி வந்த உடனே இறக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, சமையல் சிம்பிளாக முடிச்சிட்டேன். பாசிப்பருப்பு சாம்பார், தக்காளி ரசம் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.